எனக்கு இவரை பயங்கரமா பிடிக்கும், நஸ்லேன். நஸ்லேன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் இதுதான் பார்த்தேன், பிரேமலு தான் பார்த்தேன். அது பார்த்துட்டு எனக்கு பயங்கரமா பிடிச்சதான். அதுக்கப்புறமேட்டு அவர் ப்ரீவியஸா என்ன பண்ணியிருக்காரு, சேம் மமிதாக்கும் அதே தான். அப்புறமேட்டு தான் அவங்களுக்காக தான் சூப்பர் சரண்யாலாம் போய் பார்த்தேன். அப்புறம் இவருக்காக தான் திருப்பி ஆலப்புழா ஜிம்கானா பார்த்தேன். ஸோ அதெல்லாம் நம்மள அறியாமலே நம்மளுக்கு சிலர்லாம் அப்படியே பிடிக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி எனக்கு அவரு டொவினோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லிட்டரலா இப்போ அவருமே பயங்கர வெர்சடைலான ஒரு ஆக்டர். அவரால் என்ன வேணா கிராக் பண்ண முடியும், ரொம்ப இது பண்ண முடியும். நல்ல விதமா எனக்கு இப்போ இதுல துபாயில அவங்கள மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சிச்சு. சூப்பர். சைமா அப்போ டொவினோ மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சது. அங்க அவரு ஆக்சுவலி அவருக்கு ஸ்டார் ரொம்ப பிடிச்சிருந்து போல அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. அவரும் நடிகர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ஆமா 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 ஆமா. ஸோ அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் போறதுனால இப்படியும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது. நம்ம டக்குன்னு அவர் யாரையுமே ஈஸியா பார்த்து பேசுறதுக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைச்சிடாதுல்ல. ஸோ அவங்க 2 பேரோட ஒர்க்கு எனக்கு பயங்கரமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டொவினோ பார்த்துட்டு பேசினாருன்றது வந்து நமக்கு ஆக்சுவலி ஆமா. நான் வந்து இப்போ டொவினோ அன்னைக்கு பார்த்தாரு பேசினாரா, ஃபர்ஸ்ட் இதுல தான் பேசினாரு நேர்ல. பார்த்துட்டு பேசிட்டு சரி அது ஒண்ணு இருக்கும்ல அங்கனக்குள்ள அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா, போயிட்டு அப்புறம் இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பிச்சாரு. இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பிச்சதும் அப்புறம் எனக்கு ஜாலியா இருந்துச்சு. எனக்கு அப்படி ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஆட்டெல்லாம் அனுப்பிச்சாரு. சூப்பர். நான் பதிலுக்கு 2 ஆட்டம் அனுப்பிச்சிருக்கேன். லவ் ஃப்ரம் தமிழ் அப்படின்ட்டு.